அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த அதாவது பிஜி டிஆர்பி தேர்வு நடந்தது 2025க்கான டிஆர்பி தேர்வு. அந்த தேர்வுல கட் ஆஃப் லிஸ்ட் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காண்டி ஒரு லிஸ்ட்டை வந்து விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து எதை பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னா, 1:1.25 அப்படின்ற ரேஞ்சில குடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அதாவது 100 பேர வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, 125 பேர கூப்பிட்டு அதாவது அந்த 25 பேர ஸ்பேரா வச்சிருப்பாங்க. இந்த தேர்வு செய்யப்படக்கூடிய தேர்வர்கள்ட்ட ஏதேனும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இந்த மாரி விஷயங்கள்ல ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பதிலா மாற்று அதாவது அந்த 25 பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்கள தேர்வு செய்றதுக்காண்டி தான் அந்த 25 பேர வந்து ஸ்பேரா வச்சிருக்காங்க. ஸோ, அதன் அடிப்படையில நடந்து முடிஞ்ச இந்த தேர்வுல ஒவ்வொரு பாட வாரியா, ஒவ்வொரு கம்யூனல் ரீதியா, அ அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸா அதாவது ஏற்கனவே வந்து செகண்ட் கிரேட் டீச்சரா வந்து வேல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ரிசர்வேஷன் உண்டு. ஸோ, அத பேஸ் பண்ணி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து குடுத்த அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்லேருந்து அனலைஸ் பண்ணி இந்த இத குடுத்துருக்கோம். இத ஏன் குடுக்குறோம் அப்டின்னா, நெறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் என்ன? லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன? அப்ப இந்த வருஷம் எப்படி வந்திருக்கு? அடுத்த வருஷம் நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து தயார்படுத்திக்கிறணுங்கிறதுக்காண்டி ஒரு டேட்டா மாரி நம்ம ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டர்ன்ல வந்து 114லேருந்து 98 மார்க் வரைக்கி எடுத்திருக்காங்க. இந்த ஜெனரல் டர்ன்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓவராலா கம்யூனல் வைஸ் இல்லாம, அதாவது அ கம்யூனல் இல்லாம, மார்க் அதனுடைய அடிப்படையில மட்டும் எந்த கம்யூனல் வேணாலும் இருக்கலாம். பட் மார்க் வைஸா போடக்கூடியது தான் இந்த ஜெனரல் டர்ன். அதாவது கவர்ன்மெண்ட் பாலிசி இருக்கு. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் பாலிசி இந்த கம்யூனலுக்கு வந்து இவ்வளோ ரிசர்வேஷன் இருக்கு. ஜெனரல் டர்னுக்கு வந்து இவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து கவர்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து குடுத்துருக்காங்க. 114லேருந்து 98 மார்க் வரைக்கும் தமிழ் இதில வந்து ஜெனரல் டர்ன்ல வந்து மார்க் எடுத்திருக்காங்க. அப்புறம் பிசி பார்த்தீங்கன்னா, 98லேருந்து 84 வரைக்கும் உள்ளவங்கள எடுத்திருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, அந்த 84ன்றது வந்து எத பேஸ் பண்ணியும் குடுத்துருக்கலாம் அப்படின்னா, சிலர் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறதுனால, அந்த பிசி கேட்டகரியில உள்ள அந்த டீச்சர்ஸ், செகண்ட் கிரேடு டீச்சர்ஸா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எப்படியும் வாய்ப்பு குடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த 84 மார்க் அவங்க எடுத்திருக்கலாம். ஸோ, அவங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி. எம்பிசிய பொறுத்தளவு அதே மாரி தான். 98லேருந்து அதாவது அந்த ஜெனரல் டர்ன் முடிஞ்ச பிறகு எம்பிசியினுடைய ஃபர்ஸ்ட் மார்க் அதாவது கம்யூனல் ரீதியா மார்க்க பேஸ் பண்ணி போடும்போது, எம்பிசில வந்து 98 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க்காவும், இந்த கடைசி மார்க் எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, மத்த சப்ஜெக்ட்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு முன்னுரிமை குடுக்கணுன்ற அடிப்படையில ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு. ஸோ, அத பேஸ் பண்ணியும் இந்த கடைசி மார்க் வந்து இருக்கும். ரொம்ப லோவா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த ஒரு காரணம் இருக்கும். தமிழ் மீடியம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கிறதுனால, அதுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் அந்த மார்க் கம்மியான மார்க் இருக்கும். அதே மாரி எஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா, எம்பிசிக்கு என்னவோ அதே தான். 98 மார்க்லேருந்து 86 மார்க் வரைக்கும் இருக்கு. அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரிக்கு 98லேருந்து 90 வரைக்கும். இப்ப இந்த எஸ்சிஏ கேட்டகரிய பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு இடஒதுக்கீடுன்னு தனியா இருக்கு. 3% சொற்ப அளவுல தான் அவங்க வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இத்தன கேண்டிடேட்ஸ் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து பாலிசி இருக்கிறதுனால, ஸோ அந்த ஒரு 2, 3 பேர் எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 2, 3 பேருக்குள்ள மார்க்க வச்சு தான் அந்த 98லேருந்து 90க்குள்ள இருக்கிறவங்கள வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் எஸ்டிக்கு வந்து 92லேருந்து 87 வரைக்கும் எடுத்திருக்கிறவங்கள வந்து வெரிஃபிகேஷனுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் பிசி முஸ்லீம் அவங்களுக்கு வந்து 87லேருந்து 79 வரைக்கும் எடுத்தவங்கள வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டர்ன்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு 124 124லேருந்து 105 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் இந்த ஜெனரல் டர்ன்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் பிசி கேட்டகரிக்கு 105லேருந்து 92 மார்க் வரைக்கும் எடுத்தவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து 105 மார்க்லேருந்து 94 மார்க் வரைக்கும் எடுத்தவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் எஸ்சியை பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரியில் 105லேருந்து 96 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் கூப்பிட்டுருக்காங்க. தென் எஸ்சிஏல 103லேருந்து 94 மார்க் எடுத்தவங்கள கூப்பிட்டுருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 102 மார்க்லேருந்து 97 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் பிசி முஸ்லீம் 103லேருந்து 96 மார்க் வரைக்கும் எடுத்தவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டர்ன்ல 116லேருந்து 103 மார்க் வரைக்கும் எடுத்தவங்கள இந்த வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, 103லேருந்து 75 மார்க் வரைக்கும் எடுத்தவங்கள கூப்பிட்டுருக்காங்க.
எம்பிசிஆர் டிஎன்சியும் அதே மாதிரி தான் 103லேருந்து 75 மார்க் எடுத்தவங்களையும் கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 70 மார்க் வரைக்கும் எடுத்தவங்கள கூப்பிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா 70 மார்க் ஆக்சுவலாக பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் வந்து 75 மார்க் எடுத்தால் தான் பாஸ் மார்க்கு. இப்போ இந்த எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 68 மார்க் பாஸ் மார்க்குன்றதுனால 70 வரைக்கும் எடுத்தவங்களை வந்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 95லேருந்து 84 மார்க் வரைக்கும் எடுத்தவங்களை கூப்பிட்ருக்காங்க. எஸ்டிக்கு 90 டு 83 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் வெரிஃபிகேஷனை கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் பிசி முஸ்லீம் 103லேருந்து 92 மார்க் வரைக்கும் எடுத்தவங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி ஃபிசிக்ஸு 123 மார்க்லேருந்து 102 மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஜென்ரல் டர்னில் கம்மியான ரொம்ப தூரம் மார்க் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரே ஒருத்தங்க தான் வந்து இந்த மாதிரி 123 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்து அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் டர்னில் மற்றவங்க வந்து உள்ளே வராங்க. அப்புறம் பிசி கேட்டகரிக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தளவு 102லேருந்து 97 மார்க் எடுத்தவங்களை கூப்பிட்ருக்காங்க. தென் எம்பிசிஆர் டிஎன்சியில் வந்து 102லேருந்து 95 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் 100லேருந்து 68 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இந்த 68 மார்க்கும் வரதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு பாஸ் மார்க் ஒன்று இருந்தாலும் இந்த செகண்ட் கிரேடு டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, அந்த எஸ்சி கேட்டகரியில் செகண்ட் கிரேடு டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இந்த 68 பாஸ் மார்க் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் போஸ்டிங் இருக்குது. அதனால் அப்படி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரிக்கு 99லேருந்து 86 மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. தென் எஸ்டிக்கு 88லேருந்து 82, பிசிஎம் பிசி முஸ்லீமுக்கு 102லேருந்து 86 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எல்லா பாடத்துக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சில பாடங்களில் வந்து அவங்க வந்து எலிஜிபிள் ஆகாத, அதாவது குவாலிஃபைடு ஆகாததுனால அந்த இதுக்கு எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க. சில இடங்களில் வந்து லோயஸ்ட் மார்க் நிறைய இருக்கும். அது எல்லாமே என்னென்னா, அந்த செகண்ட் கிரேடு டீச்சர்ஸாக வேலை பார்க்குறவங்க ரிசர்வேஷன் பாலிசியின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கட்டாயம் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்றத அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்து வரும் தேர்வில் தகுதி அடைந்து நிறைய பேர் இருப்பீங்க. தகுதி அடைஞ்சு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அடுத்த வரும் காலங்களில் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மார்க்கை ஒரு பேஸாக வச்சு